கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களுடைய எண்ணிக்கை 49ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் 109 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பலருடைய நிலையும் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதால் மரண எண்ணிக்கை வெகுவாக உயரும் என கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 150க்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கு, கண் பார்வை குறைவு மற்றும் காது கேளாமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 143 பேர் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 17 பேர் நேற்று முன்தினம் இறந்திருக்கிறார்கள். நேற்று 23 பேர் இறந்திருக்கிறார்கள். இன்று ஜூன் 21 காலை நிலவரப்படி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 27 பேர், புதுச்சேரி ஜிப்மரில் 3 பேர், சேலம் அரசு மருத்துவமனையில் 15 பேர், விழுப்புரம் மருத்துவமனையில் 4 பேர் உட்பட மொத்தம் 40 பேர் இறந்திருக்கிறார்கள். இவர்களில் 4 பேர் பெண்கள், 1 திருநங்கை. கள்ளக்குறிச்சியில் 56 பேர், புதுச்சேரியில் 16 பேர், சேலத்தில் 35 பேர், விழுப்புரத்தில் 2 பேர் என 109 பேர் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பலியானவர்களின் வீடுகளுக்கு கலெக்டர் பிரசாந்த், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் பிரதீப் யாதவ், தமிழக சுகாதார திட்ட இயக்குநர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் நேற்று நேரில் சென்று ஆறுதல் கூறியிருக்கிறார்கள். இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஒவ்வொன்றாக ஆம்புலன்ஸில் அவர்களின் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. பெரும்பாலான தெருக்களில் இறந்தவர்களின் உடல்கள் அடுத்தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. பழைய மாரியம்மன் கோவில் தெருவில் 7-8 உடல்கள் அடுத்தடுத்த வீடுகளுக்கு முன் வைக்கப்பட்டது. பார்ப்போரை மிகவும் கண்கலங்க வைத்தன. உறவினர்களின் படையெடுப்பால் கருணாபுரம் பகுதி முழுவதும் மரண ஓலம் ஓயாமல் கேட்டது. இறந்த 40 பேரில் 11 பேரின் உடல்களும் கருணாபுரம் சுடுகாட்டிலும், 2 பேரின் உடல்கள் கள்ளக்குறிச்சி மின் தகனமெடையிலையும், மாமனந்தூர் மயானத்தில் 1 உடலும் எரியூட்டப்பட்டன. 7 உடல்களும் கருணாபுரம் இடுகாட்டில், வீரசோழபுரம், மாடூர், பொற்பாட குறிஞ்சி மயானங்கள், கள்ளக்குறிச்சி ஏஎல்சி சர்ச் மற்றும் பள்ளிவாசலிலும் தலா 1 உடலும் அடக்கம் செய்யப்பட்டன. அமைச்சர் உதயநிதி, அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் பலியானவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். சிகிச்சை பெற்றோரையும் சந்தித்து ஆறுதல் கூறியும் வருகிறார்கள். இதனால் எல்லா பக்கமும் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் பதற்றம் நிலவியது. டிஜிபி சங்கர் ஜிவால், ஏடிஜிபி அருண், வடக்கு மண்டல ஐஜி நரேந்திரன் நாயர், விழுப்புரம் சரக டிஐஜி திசா மித்தல் மற்றும் 12 எஸ்பிக்கள் தலைமையில் 2000க்கும் மேற்பட்டோர் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாராயம் விற்ற கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, சகோதரர் தாமோதரன் ஆகியோர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மெத்தனால் சப்ளை செய்த சேஷமுத்திரத்தைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் பிடித்து விசாரணையும் செய்து வருகிறார்கள். சாராய மரண வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்றி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு செய்திருக்கிறார். இந்த பிரிவில் ஏடிஎஸ்பி கோமதி உடனடியாக கருணாபுரத்தில் விசாரணையும் துவக்கியிருக்கிறார். கருணாபுரத்தில் வயதான மூதாட்டிகள் உட்பட பெண்கள் பலரும் இதுபோன்ற ஒரு நிகழ்வை தங்களால் வாழ்நாளில் இதுவரை பார்த்ததில்லை. இதுபோன்ற சம்பவம் இனியும் நடக்கக்கூடாது. சாராய விற்பனையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என காவல்துறை அதிகாரிடம் குமுறல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். சில பெண்கள் பணம் கொடுத்தால் போனா உயிர் திரும்பி விடுமா என்ற போலீசாரிடம் கொந்தளித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் காலையில் தன் குடும்பத்தில் 2 பேரை பறிகொடுத்த பெண்மணி மிகவும் ஆவேசமாக கலெக்டரை குற்றம் சாட்டியிருக்கிறார். என் குடும்பத்தினர் சாராயம் குடித்து இறந்ததை நானே வெளிப்படையாக சொல்ல காரணம், அதன் பிறகாவது யாரும் அந்த விஷயத்தை வாங்கி குடிக்க மாட்டார் என்பதுதான். ஆனால் கலெக்டர் கொஞ்சமும் உண்மையை உணராமல் சாவுக்கு காரணம் சாராயம் அல்ல என பேட்டி அளித்தார். அந்த பேட்டி தான் மற்றவர்களை பயமில்லாமல் சாராயம் வாங்கி குடிக்க தூண்டுதலாக அமைந்தது. கலெக்டர் வாய் திறக்காமல் இருந்திருந்தால் ஏராளமான உயிர்கள் பழிபோகாமல் தடுத்திருக்கலாம் என அவர் கண்ணீர் மல்க பேசியிருக்கிறார். கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட பார்வை இழப்பு மற்றும் உள்ளுறுப்பு பாதிப்பு சிகிச்சையில் உயிர் பிழைத்தாலும் நிரந்தரமாகத்தான் இருக்கும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பலரும் கண் பார்வை இழப்பு, சிறுநீரகம் செயலிழப்பு, கல்லீரல் பாதிப்பு, நரம்பு மண்டலம் பாதிப்பு உள்ளிட்ட உடல்கள் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கடந்த 2 வருடங்களாக மதுவுக்கு எதிராக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி மாநாடுகளையும் உண்ணாவிரதங்களையும்
செய்து வருகிறேன். இதை அரசு செவிசாய்த்திருந்தால் இதுபோன்ற இழப்புகளை நாம் தவிர்த்திருக்க முடியும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் டாக்டர் பரூக் அப்துல்லா அவர்கள் கூறியதாவது, அரசு தரப்பில் விற்பனை செய்யப்படும் மது தர பரிசோதனைக்கு உட்பட்டு விற்பனை செய்யப்படும் சட்டத்திற்கு விரோதமான விற்பனை செய்யப்படும் கள்ளச்சாராயத்தில் அதை எதிர்பார்க்க முடியாது. சாராயம், காய்ச்ச, பேட்டரி போன்ற பல்வேறு வகையான பொருட்கள் சேர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. சாராயத்தின் கொதிநிலையில் மெத்தனால் உருவாகும். அதை முறையாக பில்டர் செய்யும் பட்சத்தில் அதன் அளவை குறைக்க முடியும். அவ்வாறு பில்டர் செய்யாத பட்சத்தில் மெத்தனால் என்ற எரிசாராயம் அளவுக்கு அதிகமாக உருவாகி இருக்கக்கூடும். இதை பருக்கும்போது மெத்தனால் இரத்தத்தில் ஃபார்மால்டிஹைடாக மாறி பின் பார்மிக் அமிலமாக மாறிவிடுகிறது. பார்மிக் அமிலம் என்பது சிவப்பு எறும்புகள் கொட்டும்போது நமக்கு செலுத்தும் அமிலமாகும். ஃபார்மால்டிஹைடு என்பது இறந்தவர்களின் உடல் கெடாமல் இருக்க எம்பார்மிங் செய்ய உபயோகிக்கப்படும் திரவமாகும். கள்ளச்சாராயத்தை அருந்தியோர் 12 முதல் 24 மணி நேரத்திற்கு வரை சாதாரணமாக இருப்பர். அதன்பின் தான் வாந்தி, குமுட்டல், வயிற்று வலி, நடுக்கம், பிதற்றல் நிலை, கண் பார்வை மங்குதல், மூச்சு திணறல் போன்றவை ஏற்படும். அதற்குள் சிகிச்சை பெறாவிட்டால் நிரந்தரமாக கண் பார்வை இழப்பு, சிறுநீரக செயலிழப்பு, கல்லீரல் பாதிப்பு, பார்க்கின்சன் போன்ற நரம்பு மண்டல பாதிப்பு, நடுக்கம், நடை தளர்வு ஏற்பட்டு உயிரிழப்பை ஏற்படுத்தும். சிகிச்சையில் உயிர் பிழைத்தாலும் நிரந்தர கண் பார்வை இழப்பு, நரம்பு மண்டல பாதிப்பு, உள்ளூர் பாதிப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று டாக்டர் பரூக் அப்துல்லா கூறியிருக்கிறார். ஆக தமிழகத்தில் தலை சிறந்த மருத்துவர்கள் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை கடந்த 2 வருடங்களாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கும் வகையில் தொடர்ந்து அவர் புரட்சி செய்தார். அவர் செய்த ஒரு புரட்சியில் இந்த அரசு கொஞ்சம் செவிசாய்த்து அவர் செய்த அந்த புரட்சியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மது ஒழிப்புக்கான போதை, புகை, மது, போதை, புகை இந்த 3ஐயுமே ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம மாநில அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தி வருகிறார். கொஞ்சம் செவி கொடுத்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய பேச்சை கேட்டு இந்த தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்திருந்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது என்பது குறித்து நமது கடையறு டிவியும் பொதுமக்களின் பார்வையில் இருந்து நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இனியாவது பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் அமுல்படுத்துங்கள். பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தும் வகையில்தான் நல்ல சாராயம், கெட்ட சாராயம், கள்ள சாராயம் அப்படின்ற நல்ல சாராயம், கெட்ட சாராயம், விலை உயர்ந்த சாராயம், விலை குறைந்த சாராயம் என்பதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஒரு பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தால் மட்டுமே தமிழகத்தில் மக்களினுடைய நலனை பாதுகாக்க முடியும் என்ற தருணத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கொள்கையை நீங்கள் பரிசீலிக்காமல் அவர் சொன்னதை அப்படியே நீங்கள் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்திற்கு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி தமிழக மக்களை காப்பாற்றுங்கள் என்று கடையறு டிவியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.